ஹலோ நண்பர்களே, நான் உங்கள் சமையல்காரன். இன்றைக்கி நம்ம என்ன சமைக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கருவாடு, உருளைக்கிழங்கு ஒரு கறி. கருவாடு உருளைக்கிழங்கு கறிங்க. 2 பீஸ் கருவாடு எடுத்து கழுகி வச்சுருக்கேன். கொஞ்சம் புளி ஊற வச்சுருக்கேன். ஒரு உருளைக்கிழங்கு நண்பர்களே. வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 3 தக்காளி மிக்சியில் போட்டு அரைச்சி நல்லா பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 2 காஞ்ச மிளகா, ஒரு சீரகம், கொஞ்சம் 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் மிளகு. இதை வச்சு ஒரு சூப்பரான ஒரு உருளைக்கிழங்கு கருவாடு கறி குழம்பு செய்ய போகிறோம் நண்பர்களே. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துருவோம். அடுப்பை வச்சுட்டோம் நண்பர்களே, பற்ற வச்சுட்டோம். எண்ணெயை ஊற்றிப்போம் நண்பர்களே. எண்ணெயை ஊற்றிட்டோம். எண்ணெய் சூடாகிடுச்சு நண்பர்களே. நம்ம கடுகு, சீரகம், மிளகு சேர்த்துக்கோம். கூடவே வெங்காயத்தையும் சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை சேர்த்தாச்சு நண்பர்களே. வெங்காயம் நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். நல்ல ரோஸ்ட்டு பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் அடுத்த ப்ரொசஸ்க்கு நம்ம போயிடலாம் நண்பர்களே. பார்த்திங்கன்னா நண்பர்களே, நம்மளுடைய ஆனியன் நல்லா ரோஸ்ட்டு பதத்துக்கு வரப்போகுது. இன்னும் ஒரு 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம் நண்பர்களே. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம மசாலா பொடியும் சேர்த்துப்போம் நண்பர்களே.